பணத்தை எப்படிலாம் சேமிக்கலாம், எப்படி சேமிச்சா அத நம்ம நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பற்றி பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, ஏன் பணம் சேமிக்கணுன்றீங்க? நல்ல லைஃப் என்ஜாய் பண்ணலாம், செலவு பண்ணலாம், ஷாப்பிங் போகலாம், நல்லா ஊரை சுற்றி பார்க்கலாம், ஏன் சேமிக்கணுன்றீங்க அப்படின்றாங்க. நம்ம இப்போ ஓரளவுக்கு நல்லா தைரியமாகவும் உடல் தெம்போடு இருக்கும்போதே குழந்தைங்களுக்கு தேவையானதை சேர்த்து வச்சு, அதேமாதிரி குழந்தைங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நம்ம ஓரளவுக்கு சேர்த்து வச்சிட்டோம்னா நாளைக்கு செலவு வரும்போது நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். நம்ம பிள்ளைங்க நம்ம இப்போ யோசிக்கிறோம் செலவு ஈஸியாக பண்ணலான்னு. நாளைக்கு நம்ம லைஃப்னு ஒன்று இருக்குது. நாளைக்கு குழந்தைங்க படிப்பு இருக்குது. குழந்தைங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா குழந்தைங்களோட உடம்பு நிலையை பார்க்கணும். நமக்கு உடம்பு சரியில்லைனா நம்மளோட உடம்பை பார்த்துக்கணும். வீட்டில் ஹஸ்பண்டுக்கு நாளைக்கு இன்றைக்கி வேலை இருக்கலாம், நாளைக்கு இல்லாமல் போகலாம். அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி வருமானம் வருதுன்றதுக்காக அந்த காசை ஃபுல்லாக செலவு பண்ணிட்டோம்னா நாளைக்கு அவங்களுக்கு அந்த வேலை பிடிக்கலன்னு நின்றுட்டாங்களோ, இல்லைம்மா நான் வேறு வேலை தேடுறேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமுக்கு ஒரு 2-3 மாதம் ஆகும் அவங்களுக்கு இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும். அது வரைக்கும் நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கும் காசு வேணும். குழந்தைங்களுக்கு திடீர்னு ஃபீஸ் கட்டுறதுக்கு நமக்கு காசு வேணும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு காசு வேணும். திடீர்னு ஃபேமிலி யாருக்காவது உடம்பு சரியில்லை போகலன்னா காசு வேணும். அந்த டைமில் போய் யார்கிட்ட போய் நிற்பீங்க? யோசிச்சு பாருங்கள். ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுவாங்க, 2 தடவை ஹெல்ப் பண்ணுவாங்க, 3ஆவது தடவை மூஞ்சி காமிக்க ஆரம்பிச்சுருவாங்க. என்ன பண்ணுவீங்க, நம்மளே போட்டு காசுன்றாங்களேன்ற மாதிரி நினைப்பாங்க. அதுக்கு நம்மளே ஓரளவுக்கு சேமித்து வச்சுட்டோன்னு நினச்சிக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கு தேவையானதை நம்ம பாட்டுக்கு அவங்க நிம்மதியாக அவங்க லைஃப்பை நம்ம ரன் பண்ணலாம். அதேமாதிரி பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுட்டு நிம்மதியும் இருக்கும். சேர்த்து வைக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளும் ஐயோ குழந்தைங்களுக்கு இன்னும் சேர்த்து வைக்கல, நமக்கு எதுவும் சேர்க்கலை, லைஃப் எப்படி போக போகுது அப்படின்ற மாதிரி நிறைய யோசிக்க தோணும் உங்களுக்கு. அதுக்கு ஒரு பிளான் பண்ணி மைண்ட் செட் ஆகி நீங்கள் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அடுத்து லைஃப் நிம்மதியாக நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். முக்கியமாக சொல்கிறது, ஒரு எய்ம் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு எது செய்ய போகிறோம், நமக்கு எது செஞ்சுக்க போகிறோம் அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு எய்ம் வச்சு அதுக்காக பணம் சேமிக்க ஆரம்பித்து அந்த மாதிரி குடும்பத்தை ரன் பண்ணுங்க. குழந்தைங்க படிப்பு தாங்க முக்கியம். குழந்தைங்க நம்ம எதாவது படிக்கணும்னு வச்சுருப்போம், படிக்க முடியாமல் போயிருந்துருக்கலாம். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த இது வந்துடவே கூடாது. குழந்தைங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை படிக்க வச்சிடணுங்க. அதனால் குழந்தைங்க படிப்பு, அடுத்து தங்கத்தில் சேமிங்க. ஏன் தங்கத்தில் சேவிங்கன்னு சொல்கிறேன்னா, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது 2000 3000த்துக்கு 1 பவுன் எடுத்தேன்னு நம்ம அம்மா சொல்லுவாங்க. இன்றைக்கி 1 கிராமே 7000 ரூபாங்க. ஜிஎஸ்டிலாம் கட்டி வாங்கும்போது 7280 300 கிட்ட வருதுங்க. அப்படின்ற பட்சத்தில் இன்னும் நீங்கள் செய்கூலி சேதாரம்லாம் கட்டி எடுக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்போ எவ்வளோ வருன்றதையும் யோசிங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போயே சேமிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதனால் சொன்ன மாதிரி தாங்க, தங்கத்தில் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது வீட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மருத்துவ செலவுக்குன்னு எடுத்து வச்சே ஆகுங்க. இல்லைன்னா ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று வீட்டில் எல்லாேருக்கும் போட்டு வைங்க. ஃபேமிலி இன்சூரன்ஸ் மாதிரி நிறைய இப்போலாம் ஸ்கீம்ஸ் இருக்குது, போட்டு வைங்க. இல்லைன்னா ஒரு முதலமைச்சர் காப்பீடு திட்டம், பிரதமர் காப்பீடு திட்டம்லாம் இருக்குதுங்க. அதில் கூட போயிட்டு நீங்கள் போட்டு வச்சிங்கன்னு நினச்சிக்கோங்க. டக்குன்னு யாருக்காவது நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னு டக்குன்னு அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு இதெல்லாம் போய் போடணும், இதுக்கெல்லாம் போய் அலைஞ்சிக்கிட்டு வாங்கிக்கிட்டு எதுக்கு, நம்ம நல்லா தானே இருக்கோம்னு நினைக்காதீங்க. நம்ம நல்லா இருக்கும்போதே நமக்கு தேவையானதை சேர்த்து வச்சோம்னா நாளைக்கு நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நிச்சயமாக நம்ம ஃபேமிலியில் யாராவது ஒருத்தங்க நம்மளை பார்க்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு இடம் வாங்கி போட பாருங்கள். ஆனால் இப்போதைக்கு ரேட்டு சீப்பாக வாங்கி போடுங்க. ஊர் அவுட்டராக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. இன்றைக்கே அது ஒரு 60 ரூபா 70 ரூபா இல்லை ₹1 வாங்கி போட பாருங்கள். நாளைக்கு ஒரு 20-25 வருஷம் கழிச்சு குழந்தைங்களுக்கு அது ஒரு 5 லட்சத்துலேருந்து ஒரு 7 லட்சம் இல்லை ஒரு 10 லட்சத்துக்கு கூட போகுதுன்னா சந்தோஷம் தான் குழந்தைங்களுக்கு. அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த பார்த்து வாங்கி போடுங்க. பட்டா எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து வாங்கி போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு எய்ம் வச்சு உங்களுக்குன்னு ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் சரி, ஒரு சொந்த வீடு வாங்க பாருங்கள், இல்லை ஒரு சொந்த வீடு கட்ட பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம மாதம் வாடகை கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் கொடுத்துட்டாலும் அது நம்ம வீடு கிடையாது. ஏன்னா தான் நம்ம வீடு மாதிரி நம்ம பார்த்து சுத்தமாக வச்சுக்கிட்டாலுமே அது இன்னொருத்தவங்களோட வீடு தான். நாளைக்கு காலி பண்ணுன்னு சொன்னால் காலி பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நமக்குன்னு ஒரு சொந்த வீடு ஆக்கி வச்சுக்கிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன். நாளைக்கு குழந்தைங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு கூரையும் ஆகிப்போச்சு. பிள்ளைங்களுக்கும் அது நாளைக்கு ஒரு அவசரம்னா நம்ம விற்று கூட பிள்ளைங்களுக்கு படிப்புக்கோ இல்லை அவங்களோட ஃப்யூச்சருக்கு வேறு ஏதாவது தேவைன்னா டக்குன்னு கொடுத்துக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சொந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு எய்ம் வைங்க. மாத வருமானம் குறைவாக இருந்தாலும் சரி, அதை அதிகமாக்குறது எப்படின்னு பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வீட்டுக்காரங்களுக்கு ஒரு 20-60 சேலரின்னு நினச்சிக்கோங்களேன். அதில் அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளோதான், அவங்களுக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்கள போட்டு இதுக்கு மேலே நம்ம அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணோம்னா அது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப தலைவலி தான் வரும். அதனால் அவங்கள விட்டு வீட்டில் இருந்து நம்மளால் என்னென்ன செய்ய முடியும் பாருங்கள். வீட்டு பக்கத்தில் ஒரு அப்பளம் கம்பெனி இருக்குன்னா அப்பளம் வாங்கி வீட்டிலேயே அப்பளம் பேக் பண்ணி கொடுங்க. இல்லை உங்களுக்கு தைக்க தெரியும்னா வீட்லேயே ஒரு செகண்ட் ஹேண்ட் மிஷின் கூட வாங்கி தைக்க ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக.
இல்லை என்னால் வீட்டிலேருந்து பாக்கெட் போட முடியும்னா அந்த பட்டை கிராமெல்லாம் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்து நிறைய பேர் பாக்கெட் போட்டு ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு சரத்துக்கு ₹1 மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்ய தெரியும்னா வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன மளிகை கடையோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சின்ன ஸ்நாக்ஸ் செய்யணும்னா செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு அவங்கள்ட்ட ₹1 மாதிரி ஒரு பருப்பி ஏதாவது கடல மிட்டாய் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. சேல்ஸாக இன்னும் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு மாதிரியான வீட்டுக்கு தேவையான ஒரு இன்க்ரிமெண்ட் மாதிரி தான், ஒரு தனி வருமானம் மாதிரி வரும். அந்த மாதிரிலாம் முடிஞ்சளவுக்கு வீட்டிலேருந்து என்னென்ன செய்ய முடியும்னு பாருங்கள். இல்லை ஒரு வீட்டிலேருந்து உங்களால் ஒரு சேக்காய் பொடி, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் வீடு மெயினில் இருக்குன்னா ஒரு இட்லி மாவு போடுங்க, இட்லி கடை போடுங்க. அதெல்லாம் நம்ம வீட்டு முன்னாடியே போடும்போது வாடகை நமக்கு மிச்சம். அதுமாதிரி வீட்டுக்கு தேவையான ஒரு வருமானமும் ஆகிப்போச்சு. பணத்தை சேமித்தது ரொம்ப ரொம்ப அவசியங்க. பணத்தை எப்படினாலும் சரிங்க சேமிங்க. அந்த ஆடம்பர செலவு, இல்லை ஒரு ஷாப்பிங் போகிறேன், இல்லை நான் ஒரு ஃபுட் டேஸ்ட் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போல்லாம் சேவ் பண்ணாமல் செலவு பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் கூட பண்ணாதீங்க. அப்படி சாப்பிட்ணும் ஆசை இருக்குன்னா வீட்டில் வாங்கி யூடியூப்பில் நிறைய அந்த மாதிரிலாம் வீடியோஸ் இருக்குது, பார்த்து நீங்கள் வீட்டிலையே சமைச்சு சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கடைகளில் தவிர்த்துருங்க. எந்த அளவுக்கு இப்போது ரொம்ப அன்ஹெல்த்தியாக தான் சமைக்கிறாங்க, அன்ஹெல்த்தியானதாக இருக்குது. அதனால் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமாக நீங்களே சமைச்சு சாப்பிட பாருங்கள். வரவு செலவு கணக்கு எழுதுங்க. பட்ஜெட் போட்டே ஆகணும். வரவு செலவு கணக்கு எழுதியே ஆகணுன்றதை கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வரவு செலவு கணக்கு எழுதுனா தான் இந்த மாதம் எவ்வளோ செலவு, இந்த மாதம் எவ்வளோ வரவுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் வரவு செலவு கணக்கு எழுதியே பழகுங்க. அது மாதிரி சேமித்ததை பிரித்து சேமிக்கலாம். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சேமிச்சிட்டிங்க, இப்போ மாதம் ஒரு ₹20,000 சேலரியில் ஒரு 5,000 சேமிக்கிறீங்கன்னா ஒரு ₹2,000 போய் இல்லை ஒரு ₹3,000 கோல்டு சீட்டு கட்டுங்க. மிச்சம் ஒரு 2,000 கொண்டு போய் நான் சொன்ன மாதிரி செல்வமகள் உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குன்னா செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் ஆர்டியில் போட்டு வைங்க. இல்லை குழந்தைங்க இருக்காங்க, ஆம்பளை பையன் இருக்காங்கன்னா செல்வ மகன் சேமிப்பு திட்டம் போடுங்க, இல்லை ஆர்டி போடுங்க, இல்லை பிபிஎஃப் போட்டு வைங்க, இல்லை எல்ஐசி இல்லை ஜீவன் தருன்னு இருக்குது. அது எல்லா குழந்தைங்களுக்குமே பெண் குழந்தைங்களும் ஆண் குழந்தைங்களுக்கும் இருக்குது. மாதம் ₹2,000 கட்டுற மாதிரி கூட போட்டு வைங்க. நாளைக்கு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது அவங்க கையில் ஒரு 8 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்கிட்ட வர்ற மாதிரி இருக்கும். நம்ம போட போட அந்த தொகை உயர்ந்துக்கிட்டே போகும். அந்த மாதிரி கூட ஸ்கீம்ஸ் போட்டு வைங்க. ஏன் சொல்கிறேன்னா, பிரித்து போட்டோன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைங்களுக்கு நகை சேர்த்த மாதிரியே ஆகிப்போச்சு. நாளைக்கு ஒரு பல்கான அமௌண்ட்டு அவங்க கைக்கு வந்த மாதிரியே ஆகிப்போச்சு. அதை நீங்கள் படிப்பு செலவு, கல்யாண செலவுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அந்த மாதிரிலாம் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ண பாருங்கள். பிரித்து போட்டிங்கன்னா நமக்கு 2லேயும் சேர்த்த மாதிரி ஆகிப்போச்சு. 2மே நல்ல ஸ்கீம் தான். இப்போ நகையாக வாங்கி நீங்கள் காயினாக எடுக்காமல் ஒரு டிசைனாக எடுத்துச்சுன்னா, நீங்கள் கல்யாணத்துக்கு எங்கேயாவது போகிறீங்க, இல்லை பிள்ளைங்களை ஏதாவது ஃபங்க்ஷன் கூட்ட போகிறீங்கன்னா பிள்ளைகளுக்கு போட்டு விட்டுக்கலாம். அதேமாதிரி இந்த காசு தனியாக சேர்ந்துக்கிட்டே வரும். நாளைக்கு பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பிள்ளைகளாகும்போது குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்க கைக்கு வரும்போது அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். அந்த மாதிரி கூட சேமித்து பாருங்கள்.